தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேலு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். வர்றந்தாயி. கோயந்தசாமி. ஐயோ கிழவி எங்க? அந்த கிழமை யாரு? அதான் உன் புருஷன் எங்க? பகலெல்லாம் உள்ஜரப்பா, படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? ஏனிக்கு அப்படி என்னப்பா அது? அப்பாப்பா. அப்பனா? இவனா? நீ சாராயம் குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப. இப்ப என்னையா உனக்கு 7 மணிக்கே தூக்கம் கேக்குது? கொய்யா கண்ணு எலும்பு தோலுமா இருக்காரு, பொட்டுன்னு போயிடுவாரு. ராசா, அம்மா பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. சின்ன வயசுல நீ என்ன படுத்துற கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல, நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடா பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாயை பார்த்திருக்கேன். ஆனா பள்ளியிடத்துக்கு போகாதரா, வேலைக்கு போடா வேலைக்கு போடான்னு கொடுமைப்படுத்துற தாயை இங்கதான் பாக்குறேன். இந்த மங்கையர்க்கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் Hey!